ஊர் தலைவருக்கும் வீரநாமூர் சேர்ந்த மணிகார் அவருக்கும் செந்தில் அவருக்கும் கலெக்டர் ஆஃபீஸு போலீஸ் சாருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னா, எனக்கு அப்பா அம்மா கிடையாது, எனக்கு திருமணம் ஆகவில்லை, நோய் நொடியோடு நான் கிடக்குறேன். எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தவிர்த்து கிடக்குறேன். என்னில் அப்பா அம்மா பாட்டன் பேருக்கு சொத்து பங்கிடாமல் இருக்குது. அந்த சொத்துக்கு உண்டான பாகத்தை எனக்கு பிரித்து கொடுங்க. இல்லை 3ல் ஒரு பாகத்தை எனக்கு என்ன ஒரு காசு அமௌண்ட்டு கொடுங்க. மாதம் எதுனா கொடுங்க. நான் என்ன நோய் தவிர்த்து கிடக்குங்க. பாருங்கள், என் காலில் எப்படி இது பாருங்கள், என் காலில் எப்படி இது பாருங்கள். நான் அது மாதிரி நிலமையில் இருக்கிறேன். எனக்கு உண்டாந்து நான் அடுத்தவங்க சொத்து ஆசைப்படல. பிறகும்போது அடுத்து நான் வளர்ச்சி போடணும்னு நினைக்கவே இல்லை. எனக்கு எங்கள் அப்பா அண்ணாமலை தர்ம கவுண்டரு மாணிக்க பேரில் இருக்கிற சொத்தை எனக்கு உண்டான ஒரு பாகத்தை எனக்கு கொடுத்துருங்க. நான் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். மணிகார் பார்க்கறதுக்கு நான் மணிகார் ரூம் தான் உக்காந்துக்கிறேன். மணிகார் 10 மணிக்கு வரேன்னுக்கிறாரு. இதான் நியூஸு. இது இல்லைன்னா கலெக்டர் ஆஃபீஸில் நான் ஃபோன் பண்ணுவேன். நான் ஃபோன் பண்ணிட்டேன். கலெக்டர் ஆஃபீஸ் காலையில் ஃபோன் பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட் போய் கொடுன்ட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். சரிங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயும் ஆக்ஷன் எடுக்கலைன்னா நேராக டேரெக்டாக விழுப்புரம் தான் போகணும். வேறு வழி இல்லைங்க. வச்சுட்டுமா, எனக்கு எதனா ஒரு உதவி செய்யுங்க சார். உங்கள் காலில் பணிந்து வீழ்ந்து பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணாமலை புள்ளை வீரநாமூர் சேர்ந்த சிவலிங்கம் என்கின்ற நான் சொல்கின்றேன். சுயநிலைவோடு நான் சொல்கின்றேன் ஒரே வார்த்தை இதுதான் சார். எனக்கு உண்டாந்து உதவி செய்யுங்க, 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 செய்யுங்க.